இந்த படத்துக்கும் எனக்கும் ஒன்று ரெண்டு தொடர்புகள் இருக்குது. நான் வந்து முதல்ல விடுதலை படத்துக்கு பாரதி ராஜா சார் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு போயிட்டு லுக் டெஸ்ட் எல்லாம் பண்ணேன். ஹேரெல்லாம் ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த லொக்கேஷன் பார்க்க போனேன். அந்த டெரெயின் ரொம்ப இதாக இருந்தது. சார் அது சரியாக வருமா தான் ரொம்ப கோச்சிட்டார். டே என்னடா விளையாட என் முடியெல்லாம் இப்படி வெட்டி விட்டுட்டு நீ வந்து வேணாம் நான் ஒத்துவே மாட்டேன், நான் என்னாலும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டேய் நீ வேணாம் நல்லா படுறா, இந்த இதே கெட்டப்பில் என்னை ஒருத்தன் வச்சு படம் எடுக்க போகிறான்டா அப்படின்னாரு. அண்ட் அது கல்வன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நாங்கள் விடுதலைக்காக ஷூட் பண்ண அதே இடங்களில் தான் இந்த படமும் ஷூட் பண்ணாங்க. நாங்கள் ஷூட் பண்ண போகும்போது இந்த படம் ஷூட் பண்ணாங்க. கல்வனுக்கு தான் அங்கே ஷூட் பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க, அடிக்கடி சொல்லுவாங்க. அண்டு காட்டில் ஷூட் பண்ண வேறு சொல்கிறேன், அதை கேப்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டினுடைய நம்ம நேக்கடையில் பார்க்கும்போது இருக்கிற அந்த ஸ்கேல் வந்து நம்ம லென்ஸில் வந்து வரும்போது அதை க்ரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அண்ட் சினிமாட்டோகிராஃபராக அதில் எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்றது எனக்கு அவருக்கு இருந்திருக்குன்றது எனக்கு தெரியும். பட் இந்த ட்ரெய்லரில் வந்து அவங்க அதை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்க வந்திருக்கு. அது அந்த அந்த காட்டினுடைய தன்மையை நம்மளால் உணர முடியுது. ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபில்மாக இருந்திருக்கும், எஸ்பெஷலி ஃபார் த டிரெக்டர். ஏன்னா வந்து ஒரு படத்துக்காக காத்திருக்கிறதுன்றது வந்து மற்ற எல்லாரை விட ஒரு ஒரு டைரக்டருக்கு எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் படமாக அது இருக்கும்போது பெரிய சேலஞ்ச். டு சிட் ஆன் அ ஃபில்ம் ஃபார் ஒரு வருஷம் 2 வருஷம் அப்படின்னு அது கூடவே உட்காந்து இருந்து. ஏன்னா நமக்கு என்ன ஆகும்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் நம்ம படத்தில் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருப்போம். அதுக்கப்புறம் வந்து வெவ்வேறு படங்கள் வரும். ஐயோ நம்ம படம் கரெக்டாக இருக்கா, கரெக்டாக தான் போயிட்டுருக்காங்க இருக்கும். திடீர்னு ஒரு 3 மாதம் கழிச்சு திருப்பி இல்லை நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு இருக்கும். இப்போ இவ்வளோ குழப்பங்களுக்கு நடுவில் ஒரு ஃபோக்கஸோட அதை ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் தேவைப்படும். அண்ட் ஐ திங்க் இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய இந்த ஃபில்ம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் கெரியரில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் கொடுக்கும்னு நினைக்கிறேன் நான். த வெயிட்டிங் இஸ் நாட் ஈஸி. பிளேயிங் த ஃபெலினி ஒன்று சொன்னதாக சொல்லுவாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஐ வெயிட் அப்படின்னு வரோம். என்ன முதல்ல வந்து ஒரு கதை கரு வர்றதுக்கு காத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அது வந்து திரைக்கதையாக மாறுறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது திரைக்கதை ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தயாரிப்பாளர் வர்றதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் அது படமாகிறதுக்கு காத்திருக்கேன். அதுக்கப்புறம் நான் ரிலீஸ்க்கு காத்திருக்கேன். அது ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்த கதைக்காக காத்திருக்கிறேன். ஸோ த லைஃப் ஆஃப் ஃபில்ம் மேக்கர் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் வெயிட்டிங் அப்படின்னு அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு இந்த ப்ராசஸ் நீங்கள் வந்து முதல் படத்துலேயே உங்களுக்கு இருக்கிறது வந்து இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ லாட். அண்ட் தென் தீனாவும் வந்து இந்த படத்தில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் வாட் எவர் வி ஹவ் சீன் ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கார். அண்ட் அகெயின் ஜீவிக்கும் இவானாக்கும் இருக்கிற கெமிஸ்ட்ரியை விட உங்கள் 2 பேருடைய கெமிஸ்ட்ரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, கன்வின்சிங்காக இருக்குது. அந்த கிவ் அண்ட் டேக் ரொம்ப நல்லா இருக்குது. இட் இஸ் நைஸ் டு சி. அந்த ட்ரெய்லரில் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அண்டு ஒரு டைரக்டருக்கு வந்து இப்படி வெயிட் பண்ணுறது ஒரு சேலஞ்சுனா, ஒரு ப்ரொடியூசருக்கு அது வேறு மாதிரியான சேலஞ்சு. இவங்க பாட்டு உட்காந்துருக்காங்க, என்ன எடுக்கிறாங்கன்னு தெரியல, வருமா வராதா, ஒரு கதை சொன்னால் அந்த கதை இந்த படத்தில் இருக்கா அப்படின்றது. அதுக்கப்புறம் நமக்கு ப்ரொடியூசராக ஒரு கன்விக்ஷன் வந்தாலும் இன்றைக்கி இருக்கிற பிஸ்னஸ் மாடல் எல்லாருமே ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே பேசுனாங்க இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சாக இருக்குன்னு. அதெல்லாம் தாண்டி அந்த ஸ்கிரிப்ட் மேலேயும் அந்த டைரக்டர் மேலேயும் அந்த டீம் மேலேயும் ஒரு கன்விக்ஷன் வச்சு இந்த படத்தை பண்ணி முடிக்கிறதுக்கு அகெயின் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ். அண்ட் தொடர்ந்து நீங்கள் இந்த மாதிரி புது டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் சார். அண்ட் ஜிவி இஸ் கமிட்மெண்ட் தான், டெடிகேஷன். ஐவ் ஆல்வேஸ் லைக் தட் இன் ஹிம். எப்போவுமே வந்து சோர்வு இருக்கிறதே கிடையாது ஜிவிக்கு. பிகாஸ் நான் முன்னாடியெல்லாம், இப்போ அப்படி கிடையாது, முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவேன், திடீர்னு காலையில் 2 மணிக்கு சும்மா ஃபோன் அடிப்பேன், முழிச்சிருந்தா பேசலாங்க அப்படின்னு அடிப்பேன். சொல்லுங்கள் வெற்றி எங்கே இருக்கீங்க, ஒரு சின்ன ஸ்டுடியோவில் தான் இருக்கேன், என்ன விஷயம், இல்லை நான் வந்துடுறேன் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 மணிக்கு சரி ஒரு 1/2 hour கழிச்சு வர்றீங்களா அப்படின்னு. ஒரு வீட்டில் இருந்தாலும்
12 மணியாக இருந்தாலும் 1 மணியாக இருந்தாலும் எனி டைம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு கம்போசரோட பேசுறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா இருக்குது ஷேர் பண்ணுறதுக்குன்னா யூ கேன் கால் them எனி டைம், யூ கேன் சிட் வித் them. அண்ட் எப்போதுமே வந்து அதுக்கு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குற ஒரு மியூசிக் கம்போசர். அப்புறம் நீங்கள் ஒரு துறையில் எஸ்டாப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் இன்னொரு ஏரியாக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம இதுக்குள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே நம்ம ஒர்க் பண்ணணுன்ற இட் டேக்ஸ் லாட் ஆஃப் கரேஜ். அந்த கரேஜ் தான் வந்து ஜிவியை ஒரு ஆக்டர் ஆக்கியிருக்கு. அண்ட் வித் எவ்ரி ஃபிலிம் ஹீ இஸ் கெட்டிங் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர். இன்னும் நிறைய அவர் ஆஸ் அன் ஆக்டர் இன்னும் நிறைய வளர்கிறதுக்கும், ஆஸ் அ கம்போசர் இன்னும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஹி ஹாஸ் மோர் இன் ஹிம். பாரதிராஜா சார் எல்லாருமே அவரை பற்றி சொன்னாங்க. அண்ட் நான் ஆஸ் அன் ஆக்டர் அவரை எப்படி பார்க்குறேன்னா, ஹீ இஸ் ஸோ ரியல். அவர் ஆன் ஸ்க்ரீன் இருக்கிற ஒரு மொமெண்ட் கூட ஃபேக்கான மொமெண்ட் இல்லை. வாட் எவர் ஹீ ஃபீல்ஸ் இன் ஹிம் இஸ் தேர் ஆன் ஸ்க்ரீன். அந்த மாதிரி ஒரு சின்சியரான ஆக்டர்ஸ் வந்து ரொம்ப குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதனால தான் வை வி ஆல் லைக் டு சி பாரதிராஜா சார் ஆன் ஸ்க்ரீன் இஸ் த சின்சியரிட்டி. அவர் வந்து எந்த நொடியுமே வந்து ஒரு நடிக்க முயற்சி பண்ணாமல் அவர் அந்த இடத்தில் அந்த கதாபாத்திரமாகவே இருப்பதால் தான் அந்த உணர்வை நமக்குள்ள அவரால் ஏற்படுத்த முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் கொஞ்சம் வெளியே தான் இருக்குது, இருந்தாலும் சொல்கிறேன். ஐ டோன்ட் நோ இஃப் திஸ் இஸ் கோயிங் டு பி a little controversial. நம்ம யானையை வச்சு எடுத்தாலும் டைனோசரை வச்சு எடுத்தாலும் திரைக்கதையும் கதையும் நல்லா இருந்தால் மட்டும்தான் படம் ஓடும். நன்றி. இந்த படத்துக்கு பெரும் உழைப்பு இருக்குது. நிச்சயம் இந்த படம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஜிவி சார், டெல்லி சார், பாரதிராஜா சார், இவானா எல்லாத்துக்குமே நன்றி. இங்கே வந்திருக்கும் எல்லா இயக்குநர்களுக்கும் நன்றி. ஸோ நிச்சயம் இந்த படம் பிடிக்கும். ஏப்ரல் 4 எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். பிரசன்ட் மீடியா சப்போர்ட் பண்ணுங்கள். நிச்சயம் வெற்றி விழாவில் பேசுவோம். நன்றி. ரொம்ப சந்தோஷம். இயக்குநர்களாகட்டும், தயாரிப்பாளர்களாகட்டும், அதில் உள்ள உச்ச நட்சத்திரங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து இந்த படத்துக்காக இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ரமோட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு அமையும் அது. இப்போ நீங்கள் ஒரு இயக்குநர்கள் எடுத்துட்டிங்கன்னா பேரரசு சார், ஆர்.வி. விஜயகுமார் சார், லிங்குசாமி சார், வெற்றிமாறன் சார், இப்படி ஒரு பெரிய லிஸ்ட். இந்த பக்கம் வந்து தயாரிப்பாளர்கள் அம்மா கிரியேஷன் சிவா சார், தனஞ்சயன் சார், அங்கே வந்து சத்யஜோதி தியாகராஜன் சார், இது மாதிரி ஒட்டுமொத்த பெரியவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து துணை நிற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து நிற்கிறாங்க. சந்தோஷமான விஷயம். சில படங்கள் வந்து ஜென்ரலாகவே பிளஸ்டாக இருக்கும், ஒரு மாதிரி எல்லாரோடைய பிளஸ்ஸிங்கும் சேர்ந்ததாக இருக்கும். எல்லோரும் பேசும்போது சொன்னாங்க, திலீப் பாபு சார் மிக அருமையாக வியாபாரம் பண்ணக்கூடிய ஒருத்தர் அப்படின்னு, ஒரு ப்ராஜெக்டை எப்படி ப்ராப்பராக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு என்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் கூட இத்தனை படங்கள் நான் பண்ணியிருக்கேன், அவர் என்கிட்ட வியாபாரமே பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு நான் அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். அவருடைய படங்களில் என்னுடைய பேனரை போட்டுட்டு அவர் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணுவார். நான் நாளைக்கு வந்து ஃபஸ்ட் லுக் விடுறேன், ஃபஸ்ட் லுக்கில் வந்து உங்களோட பேனர் சேர்த்துருக்கேன் அப்படின்பார். இது வந்து இந்த ஒரு விஷயத்துக்காகவே டில்லி பாபு சார் இன்னும் 200 படங்கள் எடுத்தாலும் அந்த 200 படங்கள்லையும் நான் கூட இருக்கணும்னு ஆண்டவன் வேண்டிக்கிறேன். இதே லெஃப்டில் இருக்குமா ரைட்டில் இருக்குமான்னு தெரியாது. என்னோடய பேனரை வந்து லெஃப்டில் போட்டு அவர் சார் ரைட்டில் போட்டிருப்பார் அவரோட பேனரை. இது நன்றி சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை சார்.